முழுவதும் கட்டுக்கதைகளையும் கற்பனை கதாபாத்திரங்களையும் கடவுள்கள் என நம்பிக்கொண்டிருப்பவர் சரித்திர பூர்வமானவரும் மரணத்தை வென்று உயிருடன் எழுந்தவரும் உலகின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரையுமுள்ள சகல மக்களாலும் வணங்கப்படுகிறவருமான இயேசு ஒரு கட்டுக்கதை என நிரூபிக்க முயற்சிக்கிறார். உலகின் பெரும் சாம்ராஜ்யங்களான பாபிலோனிய, கிரேக்க, ரோம சாம்ராஜ்யங்களில் மித்தாலஜிக்கல் கிரீச்சர்ஸ், அதாவது கற்பனை கதாபாத்திரங்கள் ஏராளம் இருந்தன. இந்த கற்பனை உருவங்களுக்குள் அந்தகார சக்தியின் வல்லமை இருந்ததால் இவை பலம் வாய்ந்த கடவுள்களாக வணங்கப்பட்டு வந்தன. இப்படி இருக்க, இந்த சாம்ராஜ்யங்களால் அடிமைப்படுத்தப்பட்ட மிக சிறிய நாடான இஸ்ரவேலின் யூத குலத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து எப்படி கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என உலக சரித்திரத்தையே இரண்டாக பிரித்த மாபெரும் சரித்திர நாயகனாக முடியும்? அதனை அவர் பிறந்த உடனே இல்லாமல் சில நூற்றாண்டுகளின் பின் ஏற்படுத்தி இருந்தாலும் சரித்திரம் படைத்தவர் இயேசு கிறிஸ்து தான். தத்துவ மேதை அரிஸ்டோட்டல், மகாவீரன் அலெக்சாண்டர் என எத்தனையோ பேர் இருந்த போதிலும் இயேசு கிறிஸ்து என்ற ஒருவரைத்தான் சரித்திரத்தின் மைய புள்ளியாக முழு உலகமும் ஏற்றுக்கொண்டுள்ளதென்றால் உலக மக்கள் எல்லாரும் முட்டாள்களா? யாரோ இரண்டொரு பேராசிரியர்கள் புத்தி பேதலித்து இயேசுவுக்கும் வேதாகமத்துக்கும் எதிராக எழுதினால் பெரிய கொண்டாட்டமாக எடுத்துக்கொண்டு மற்றவர்களை கேஸ்லைட் பண்ணுவது முட்டாள்தனம். மற்ற எல்லா நூல்களையும் விட்டுவிட்டு வேதாகம சம்பவங்களுக்கு மட்டும் வேறு சான்றுகள் தேடுகிறார்கள். வேதாகமம் ஒரு வரலாற்று நூல். அதை உறுதிப்படுத்துவதற்கு வேறு நூல்கள் தேவையில்லை. கிறிஸ்துவுக்கு பின் 70 ரோம ராணுவம் எருசலேமை கைப்பற்றி அதன் மதில்களை தகர்த்தெறிந்து தேவாலயத்தை தீக்கொளுத்தினர். எருசலேம் நகரமும் அதன் மாளிகைகள், கட்டடங்களும் எருசலேம் தேவாலயமும் இருந்ததற்கான அடையாளமே தெரியாதபடி அதன் அஸ்திபாரம் வரை ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடித்து தகர்க்கப்பட்டன. மரங்கள் கூட வெட்டி வீழ்த்தப்பட்டு இஸ்ரவேல் தேசம் முழுவதும் பாலும் வனாந்தரமுமாக்கப்பட்டது. மில்லியன் கணக்கான யூதர்கள் கொல்லப்பட்டு எஞ்சி இருந்தவர்கள் சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள். இந்த நிலையில் புத்தக சுருள்கள் பாதுகாப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனாலும் வேதாகமத்தின் நூல்கள் அனைத்தும் மட்பாண்டங்களில் வைக்கப்பட்டு சாக்கடலுக்கு வடக்கேயுள்ள கும்ரன் என்ற குகையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தமை தெய்வ செயல். முதல் மனிதனாகிய ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை 4000 வருட கால வம்ச வரலாறு பெயர் பெயராக தெளிவாக வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேறு எந்த புத்தகத்திலும் இப்படி எழுதப்படவில்லை. உலகில் வேறு எவருக்குமே இதில் ஒரு 10% அளவு கூட வம்ச வரலாறு கொடுக்கப்படவில்லை. இயேசு ஒரு கட்டுக்கதை என்ற கருத்தை அடியோடு அழித்தொழிப்பதற்கு இந்த ஒரு விடயமே போதுமானது. இயேசுவின் பிறப்பு, பிறந்த ஊர், வம்சம், அவர் எப்படிப்பட்டவர், செய்ய போகும் ஊழியங்கள், அற்புதங்கள், பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் ஆகிய எல்லாமே பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்டது. உலகில் வேறு யாரை பற்றியும் இப்படி முன்னுரைக்கப்படவில்லை. அப்படி இருந்தும் இயேசு ஒரு கட்டுக்கதை என சொல்லும் மதியற்றவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். யோசேப்பு, மோசே, தாவீது போன்ற பழைய ஏற்பாட்டு தேவ மனிதர்களின் வாழ்க்கையின் சில சம்பவங்கள் வரப்போகும் மேசியாவான இயேசுவின் வாழ்க்கையை முன்னறிவிக்கும் அடையாளமாக இருந்தன. மோசேயினூடாக இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான கட்டளை பாவ மன்னிப்புக்காக ஆடுகளை பலியிடுவதாகும். இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக தன்னையே சிலுவையில் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் பலியாக ஒப்பு கொடுத்து பழைய ஏற்பாட்டு கட்டளையை நிறைவேற்றியது மட்டுமல்லாமல் இனிமேல் ஆட்டுக்குட்டியை பலியிட வேண்டிய அவசியத்தையும் இல்லாமலாக்கினார். தேவன் இஸ்ரவேலருக்கு ஒரு மேசியாவை, ஒரு ராஜாவை கொடுத்து புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துவதாக வாக்களித்ததை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷ நூல்களிலும் சில விடயங்கள் கூறப்படாதது பெரிய குற்றச்சாட்டு. அப்படியே அச்சடித்தது போல ஒரே மாதிரி 4 புத்தகங்கள் எழுதப்பட தேவையில்லை. இயேசுவின் வாழ்க்கையை பற்றி 4 நூல்கள் எழுதப்பட்டிருப்பதே ஒரு சிறந்த விடயம். இந்த 4 எழுத்தாளர்களுமே 4 விதமான மக்களுக்கு ஒவ்வொரு விடயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருக்கிறார்கள். உதாரணமாக மத்தேயு யூதர்களுக்காக எழுதியதால் அவர்கள் விளங்கிக் கொள்ளும் வகையில் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை மேற்கோள் காட்டி இயேசுவின் வம்ச அட்டவணையையும் குறிப்பிட்டு எழுதியுள்ளார். யூதர்கள் மோசேயின் கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் மோசேயை போல புதிய கற்பனைகளை கொடுத்து இயேசுவின் மலை பிரசங்கத்தை முழுமையாக எழுதியுள்ளார். மற்ற சுவிசேஷ நூல்களில் இல்லாததால் இயேசு மலை பிரசங்கம் செய்யவில்லை என கூறுவது புது ரக ஜோக்.
வெளிப்படுத்தலில் கூறப்பட்டுள்ளபடி பரலோக சிங்காசனத்தின் மத்தியிலும் சிங்காசனத்தை சுற்றிலும் இருந்த 4 ஜீவன்களின் சிறப்பியல்பை இயேசுவில் கண்ட 4 சுவிசேஷகர்களும் ஒவ்வொன்றுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருப்பது அற்புதமான தெய்வீக வெளிப்பாடு. மத்தேயு ராஜரீகத்தையும், மாற்கு ஊழியத்தையும், லூக்கா மனுஷீகத்தையும், யோவான் தெய்வீகத்தையும் இயேசுவில் கண்டு யூதர்கள், புறஜாதிகள், யூதரல்லாத கிறிஸ்தவர்கள், முழு உலகத்தவர்களுக்கும் என எழுதியிருப்பது உண்மையிலேயே டிவைன் இன்ஸ்பிரேஷன். உலகம் முழுவதும் வேதாகமத்தை அங்கீகரித்துள்ளதுடன் ஆயிரம் ஆத்துமாக்களின் அனுதின ஆவிக்குரிய உணவாக இருப்பது வேதாகமத்துக்கு மட்டுமே உள்ள தனிச்சிறப்பு. இயேசுவின் இளம் பிராயத்தை பற்றி அதிகமாக எழுதப்படாதது குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களுக்கு தவறாக தெரியலாம். இயேசு உலகத்தை பாவத்தில் இருந்து மீட்டு மீண்டும் தேவனுடன் ஒப்புரவாக்கும் அதி உன்னத நோக்கத்துடன் உலகில் பிறந்தார். வெறும் 33.5 வருடங்கள் மட்டுமே உலகில் வாழ்ந்து பரலோகத்தின் நோக்கத்தை பரிபூரணமாக நிறைவேற்றி மனுக்குலத்துக்கு பரலோக வாசலை திறந்து வைத்தார். ரட்சிப்பின் மேன்மையை மன நிறைவுடனும் நன்றி உள்ளத்துடனும் அனுபவிப்பவர்களுக்கு இயேசு சிறுவயதில் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்ற தகவல் மட்டுமே போதுமானது. பவுல் தனது நூல்களில் இயேசுவின் பிறப்பு மற்றும் வாழ்க்கையை பற்றி எழுதாததால் இயேசு என்ற ஒருவர் இருக்கவில்லை என கூறுகிறவருக்கு வேதாகமத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஏற்கனவே 1க்கு 4 சுவிசேஷ நூல்கள் எழுதப்பட்டு எல்லாருக்கும் தெரிந்திருந்த விடயங்களை மீண்டும் எழுத வேண்டிய எவ்வித அவசியமும் இல்லை. பவுல் இயேசுவின் பிறப்பை பற்றி எழுதாதது குறையாக இருக்குமானால் பவுல் இயேசுவின் தெய்வீகத்தை பற்றி எழுதியவை ஏராளம் உண்டு. பவுல் இயேசுவை மனிதனாக சந்திக்கவில்லை, ஆனால் உயிர்த்தெழுந்த கர்த்தராக, உயர்த்தப்பட்ட ராஜாவாக, மகிமையின் கர்த்தராக, உலக இரட்சகராக, வரப்போகும் ராஜாதி ராஜாவாக ஆவியில் சந்தித்தார். எனவே இயேசுவின் மரணம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றினூடாக மனிதன் மரண ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஆத்தும மீட்பின் மேன்மையை எழுதினார். இயேசு மீண்டும் உலகத்துக்கு வந்து மீட்கப்பட்டோரை தன்னுடன் சேர்த்து பரலோகில் நித்திய வாழ்வளிப்பார் எனவும் அந்த இலக்கை நோக்கி விசுவாசத்துடன் வாழுமாறு எழுதியுள்ளார். பவுலின் அழைப்பும் ஊழியமும் கிறிஸ்தவத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கையான உலகமெங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சபைகள் நிறுவி மக்கள் பாவ மன்னிப்பினூடாக ரட்சிப்பை பெற்று விசுவாசத்தில் வளருவதற்கு ஊக்குவிப்பதாக இருந்தது. அந்த சபைகளில் உள்ள தேவைகள், கேள்விகள், பிரச்சனைகளுக்கு பதில் கொடுக்கும் கடிதங்களே அவரது நூல்கள். இந்த எல்லா நூல்களிலும் இயேசுவே கர்த்தர் எனவும், இயேசுவை விசுவாசிப்பது ஒன்றே ரட்சிப்பின் வழி எனவும், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் எனவும் ஏராளமான வசனங்களில் குறிப்பிட்டுள்ளார். அதில் ஒரே ஒரு விடயத்தை மட்டும் குறிப்பிடுகிறேன். கொலோசேயர் 1 அதிகாரம் 15 முதல் 18 வரை. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர். ஆமேன்.